அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஃபிஷ் கபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கபாப் செய்ய நான் இன்றைக்கி 1/2 kg சால்மோனை முள் இல்லாமல் வச்சுருக்கேன். ஒரு பிரெட் பீஸ், ஒரு பெரிய ஆனியனை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சில்லியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு எக்கு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவுக்கு சால்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் எடுத்து வச்சுருந்த ஃபிஷ்ஷை சேர்த்துக்கிறோம். அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மசாலா எல்லாத்தையும் இது கூட ஒன்றா சேர்த்துக்கிறணும். பிரெட்டையும் இது கூடவே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும். இது கூட நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். நான் சொல்ல மறந்துட்டேன். கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு முட்டையும் ஊற்றிக்கிறேன் அது கூடவே. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது நல்ல ஒரு 1/2 an hour ஊற வைங்க. 1/2 an hour ஆயிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கிரில் பேன் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட தோசை தவா இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா காஞ்சிருச்சு. நான் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷில் ஆயில் எடுத்து பேனில் எல்லா பக்கமும் ஆயில் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். கையில் ஆயிலை தடவி இந்த மாதிரி கபாப் ஷேப்புக்கு எடுத்துக்கங்க. ஃபிஷ்ஷுனால சீக்கிரமாக வெந்து வந்துடும், ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே. அதனால் அப்பப்போ லேசாக ஒரு ஃபோக் ஸ்பூன் ஏதாச்சும் வச்சு லேசாக திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. ஃபிஷ்ஷு பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி கபாப் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்மளுக்கு இப்போது சூப்பரான ஃபிஷ் கபாப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஐநட் சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.